நமஸ்காரம். அஸ்வஸ்தரு குருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எதிர்வரக்கூடிய 2026 நமக்கு எப்படி இருக்கும்? பொது பலனில் நம்ம பார்த்தோம், ஒரு சில ராசிகள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய ராசிகளையும் பார்த்தோம். ஒரு 4 ராசிகள், நான் 5 ராசிகள்னு சொல்லுவேன். அதில் எப்பவுமே இது சனியினுடைய அதிகமாக இருக்கக்கூடிய மீனத்தை விட்டுருவோம். அடுத்தது மற்ற 4 ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்க்கச்சு, மேஷம், சிம்மம், கன்னி, கும்பம், இந்த 4 ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள். அதனால் என்னுடைய காணொலிகள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எது ஒன்றுமே ஆஹா ஓஹோன்னு இருக்காது, எது ஒன்றுமே ரொம்ப சட்டிலாகவும் போயிடாது. நமக்கு நாம் செய்யக்கூடிய கர்மா, நம்முடைய கட்டம் 12 ராசிகள் 9 கோள்கள், நம்முடைய கட்டம் எப்படி இருக்குது அதை வைத்துத்தான் பொது பலன் சொல்லப்படுகிறது. இருந்தாலுமே இந்த பலன் அப்படிங்கிறது 2026 நிகழக்கூடியது. மேஜராக ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் இந்த பலன். அதனால் இதை நீங்கள் 60% எடுத்துட்டா ஓகே. முதல்ல மேஷம் என்ன, சனியினுடைய 7 நாட்டு சனி, அதனால் தாக்கம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, முதல்ல 6 மாதம் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்திற்கு போகிற வரைக்கும் மேஷத்துக்கு ஒரு இருப்பே கொள்ளாது சார். ரொம்ப சங்கடமாக எல்லா இடத்துலையுமே நாம் நெளிந்து தான் வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி தான் ஆகணும். நான் அதிகமாக பிரச்சனைகளை சொல்கிறதில்லை, பாலிஷாக தான் சொல்கிறது. என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. அதனால் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்துலேயே ஹைப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த ஹைப் பட்டன் அழுத்துங்க. பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, அது மட்டுமல்ல, நம்முடைய 6ஆம் வீட்டை வேற பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை சனி பார்க்குறது, 5ஆம் வீட்டை ராகு பார்க்குறது. ராகுக்கு எது 5ஆம் வீட்டில் இருக்கிறது சூரியனுடைய வீடு, அது ராகுக்கு எது உட்கார்ந்து இருக்கிறது. அப்படின்னால அது பூர்வ புண்ணியம் நமக்கு வரக்கூடியது, எடுத்து வரக்கூடியது. இதையெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டோமானால் கொஞ்சம் இந்த 26 அப்படிங்கிறது சில சங்கடங்களை தருவதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. முதல் பாதி கொஞ்சம் சங்கடப்பட்டாலுமே 2வது பாதி அதை தள்ளி சரிச்சின்னு போய் எல்லாமே நல்லதை நடக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கிறது. முதல் பாதியிலேயே சங்கடங்கள் தருவதாக இருந்தாலுமே அதுலேயும் சில நன்மைகள் இருக்குது. சில சங்கடங்கள் எப்படி நன்மைகளாக மாறணும் சார், நம்ம கடன் அதிகமாக வாங்கணும் சார். இந்த பீரியடில் கடன் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி செலவுகள் நாம் செய்யலாம். அல்லது வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் வேணுங்கிறத ஹோமம் பண்ணலாம், அல்லது 4 பேருக்கு தானம் பண்ணலாம். இப்படியாக கடன் வாங்கியும் அதை நல்ல விஷயத்தில் நாம் எப்படி கடன் வாங்கணும் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோன்னா அதுக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இது மேஷராசிக்காரர்களுக்கு 2026 தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக. அதே மாதிரி அவசரப்படவே வேண்டாம். ஒரு சின்ன திரையில் பெரிய திரையில் ஒரு டைரக்டரை போய் நாம் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அவசரப்பட்டு அவர் என்ன பிரச்சனையில் இருக்காரோ, நம்ம மாதிரிதானே அவருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, அதனால் என்ன இந்த மனுஷன் எப்போ வந்தாலும் சனின்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு தரத்துக்கு 2 தரம் நம்ம சனி திரும்ப உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடியவன், 7 நாட்டு சனி. அதனால் அதையும் நாம் திரும்ப செஞ்சு வந்தோம்னா நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு. ஏன்னா மலையேறவங்களுக்கு தெரியும், அது சபரிமலையாக இருந்தாலும் சரி, திருப்பதி மலையாக இருந்தாலும், அல்லது இமயமலையில் ஏறவங்களுக்கும் தெரியும், அவசரப்படுதல் அப்படிங்கிறதே கூடாது. கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுதல் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை தரும். மாற்றம் தருந்தாலும் ஏற்றத்தையும் தரும். சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வரலாம். அதை நாம் எப்படி சரி பண்ணுறது, நிவர்த்தியாகக்கூடியதாக என்னென்ன உபாதைகள் வரும், எப்படி நிவர்த்தி பண்ணலாம், சின்ன பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வரக்கூடிய மேஷராசிக்குன்னு தனியாக காணொலி இருக்குது, அந்த காணொலி பாருங்கள். அடுத்தது சிம்ம ராசி. சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, 7 இருந்தவன் இப்போ 8 போய் ஸ்டாண்டர்டாக உட்காந்துடுறாரு சனி. அது மட்டுமல்ல, 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு, 11லேருந்து 12 குரு வர்றார். முதல் 3 மாதங்கள் கொஞ்சம் அப்படி இருந்தாலுமே 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு 11 இருக்கச்சே அவருடைய வீட்டை பார்க்குறார், 12க்கு வரச்சே நம்முடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறார். இதனால் சில செலவினங்கள் அதிகமாக வரும். முதல்ல அஷ்டமத்து சனி, 7 இருக்கக்கூடிய ராகு. இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கிறவர்களுக்கு, சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு வீட்டிலையும் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள், வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள். நம்ம ஏதாவது டீலிங் பண்ணணும்னாலும், எம்ஓஐ சைன் பண்ணணும், ஒரு டீலிங் பண்ணணும் அப்படின்னா அந்த டீலிங் ரொம்ப அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். அதுலேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு அடி எடுத்து வச்சாலுமே என்ன சார் இது ஒன்றுமே ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்கிறது. ஆனாலும்
பொறுமை நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழியே நமக்கு தரும் என்பதில் சிறிது சந்தேகம் இல்லை. இதே குரு தான் நமக்கு 6, 7, 8ஆம் வீட்டையும் பார்க்குறார், நம்முடைய 4ஆம் வீட்டையும் பார்க்குறார். 5ஆம் பார்வையாக குரு 12ஆம் இடத்தில் இருந்தாலுமே 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால செலவினங்களை கொடுப்பார். அந்த செலவினங்கள் நல்ல செலவினங்களும் இருக்கும். வீட்டில் ஒரு பொண்ணு பெரியவளாக இருந்து அல்லது சீமந்தம் வருது, நமக்கு ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கான செலவுகள் வருது, அல்லது தாய் தந்தையர்களுக்கு என்பது வருது, இந்த மாதிரியான செலவினங்கள் நல்ல செலவினங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி போடச்சே ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஃபிக்ஸட் மாதிரி ஒரு லாங் டேர்மில் போட்டுங்க. ஷார்ட் டேர்மில் போடுறதோட அது நல்ல பலனை தரும், சிறிதும் சந்தேகம் இல்லை. 3வது பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குற போது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் நமக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் 3க்கும் அவன் தான் அதிபதி. சுக்கிரன் எப்பொழுது தனியாக இருந்தானா நல்ல சாதிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். சூரியனோடோ அல்லது செவ்வாயோடோ மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த சுக்கிரன் நமக்கு வலிமை தருவதில்லை, இழப்பை தான் தரான். அதாவது செலவினங்களை அதிகமாக தரான். நம்முடைய உடல் உபாதைகள் நமக்கு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. 7ஆம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு 7ஆம் வீடு ராகுவாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் 7ஆம் வீடு ராகு, 8ல் அஷ்டமத்தில் சனி, 12ல் குரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சிம்மராசிக்காரர்கள் எதையும் நிதானமாக கையாள்வது என்பது நிச்சயமாக மேன்மையை தரும். இந்த நம்ம தனி காணொலியை சிம்மராசிக்கு போட்டிருக்கோம். அந்த காணொலியை பாருங்கள். அதில் வரக்கூடிய நன்மைகள், ஏன்னா இது பொது பலன் தான். சிம்மராசிக்கு நம்முடைய தனி ராசிக்கு வரும்போது அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, என்ன செஞ்சால் கொஞ்சம் நம்மளால் இதை சரி கட்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம். எல்லாம் வெயில் சுடுது அப்படின்னா ஒரு செருப்பு போட்டு போனால் காலில் சுடாமல் இருக்கலாம். வெயில் இருக்கத்தான் இருக்குது. அந்த செருப்பு நம்மை பாதுகாக்கிறது. அந்த மாதிரி பரிகாரங்கள் என்ன பண்ணாங்கிறத நம்ம அந்த காணொலியில் தனி காணொலியில் போட்டிருக்கோம். அதை பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி. கும்பராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி. 2ஆம் வீட்டில் சனி மட்டும் இல்லை, 6ஆம் இடத்தில் குரு. 5ஆம் இடத்தில் இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். முதல் 3-4 மாதங்கள் நல்லா இருக்கும் சார். 2026 ஆரம்பித்த உடனே நம்ம நினச்செல்லாம் சாதிக்கக்கூடியதாக நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. 25 சுமாராக இருந்தது, 26 நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 25லேயே நம்ம கடைசி 3 மாதங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இதை நான் டிசம்பர் மாதம் போடுறேன், நவம்பர் டிசம்பர்லேயே. அதனால் நமக்கு தெரியும் இந்த 2 மாதங்களே 25ல் என்னென்ன கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறது. வேறொரு காலையில் நான் போட்டிருக்கேன், சனியில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்ட்டு, அதையும் பாருங்கள். ஏன்னா கடைசி 2-3 மாதங்கள் சனி வக்கரகதியாக இருக்கக்கூடிய சனி நம்மை படுத்தக்கூடிய பாடு எப்படி இருக்குது அப்படின்னு. அதுவும் 7ஆம் நாட்டு சனி, குரு 6ஆம் வீட்டில் இருக்கார். எப்படிப்பட்டவர், லாபஸ்தான அதிபதி. நம்ம 2க்கும் 11க்கும் உள்ள குரு 6ல் இருக்கார் அப்படிங்கிறது. குரு உச்சம்தான், அதனால தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. அந்த இடத்துல குருவுடைய உச்ச வீடுங்கிறதுனால நம்ம அதை எல்லாத்தையும் சரிச்சுன்னு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அதே குரு நம்முடைய 12ஆம் வீட்டையும் பார்க்குற, 2ஆம் வீட்டையும் பார்க்குற 9ஆம் பார்வையாக. அதனால் அந்த வீட்டில் சனி இருந்தாலுமே, பலவித பிரச்சனைகளை கொடுத்தாலுமே, 7ஆம் நாட்டு சனியாக இருந்தாலுமே, ஏன்னா நம்ம கூடவே கொஞ்சம் நின்றுட்டே உட்காந்துருக்கிறது ராகு வேறு இருக்கார். 7ஆம் பார்வையாக சனி, கேதுவனுடைய பார்வை வேறு இருக்குது. இந்த சந்தர்ப்பங்களில் சூரியனும் சேர்ந்து அல்லது செவ்வாயும் சேர்ந்து இந்த மாதிரி பொசிஷன் இருக்குச்சு, ஏதோ சொல்லுவாங்களே, குரங்குக்கு நெறியும் கட்டி தேடும் கொட்டித்தன, அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம இருப்போம். ரொம்ப நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய 2026 அப்படிங்கிறது ரொம்ப மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம பார்க்காத இது இல்லை, 40 வருஷமாக எவ்வளோ பார்த்துருக்கோம், மோசமாக இருக்காது. ஆனால் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நினைத்து சிந்தித்து இந்த ஒரு வருஷத்தோட வாழ்க்கை முடிய போகிறதில்லை. அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய நாட்கள் இருக்குது. 7ஆம் வீட்டு குரு வரைச்சே நல்ல தூக்கி விடுவார், நல்ல மேன்மை இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. கல்லு மண்ணும் காலுக்கு மெத்தை. இந்த நாட்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய நாட்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை நாம் எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி இந்த நாட்களை கடந்து செல்லலாம் அப்படிங்கிறது நான் தனி காணொலி ஒன்று போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த 26க்கு 12 ராசிகளுக்குமான தனித்தனி காணொலிகள் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். ஏன்னா அதில் கும்பராசிக்கு இன் டீட்டெயில் இருக்குது. அதில் நமக்கு படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எப்படி சின்ன சின்ன விஷயமாக இருந்ததுன்னா அது பரிகாரம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். இப்படி இந்த 4 ராசிகள், மேஷம், சிம்மம், கன்னி, கும்பம், இதில் 4வது ராசியாக வரக்கூடியது கன்னி. அவ்வளவாக பாதிப்பு இல்லை சார் கன்னியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டில் சனி வக்கரகதியாக இருந்தாலும் 7ஆம் வீட்டுக்கு சனி வரைச்சே கொஞ்சம் பிரச்சனைகள் நமக்கு வருதும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது சுமாராகத்தான் இருக்கிறது, நன்றாக இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா
குரு நமக்கு லாபஸ்தானத்துக்கு வச்ச 10ஆம் வீட்டில் இருந்தாலும் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் வந்தாலுமே நமக்கு நல்லதை தரக்கூடியதாகத்தான் குரு இருக்கார். அதனால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சோம். இருந்தாலுமே 2027 நாம் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். கொஞ்சம் சிந்தித்து தான் செயல்படும். நினைப்பதையெல்லாம் சாதிக்கக்கூடிய வருடமாக 2026 கன்னிராசிக்காரர்களாய நமக்கு அமையும் என்பது சின்ன சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் எடுத்த முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கடவுளுடைய அருள், நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு எல்லாருக்குமே அதை வழிநடத்தும். நம்முடைய இண்டிவிஜுவல் கட்டம் வேறு இருக்குது சார். அது தவிர இந்த லக்னம் வேறு, ராசி வேறு. இதை ராசியை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் கன்னிராசி இருப்பவர்களுக்கு. அப்படி பார்க்குற போது சின்ன சின்ன இன்னல் சங்கடங்கள் 2026 வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. உடம்பு ரொம்ப பார்த்துக்கோங்க. அடிவயிறு, வயிறு அதை ரொம்ப பார்த்துங்க. அந்த போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. காலில் எப்பயுமே செருப்பு போடாமல் நடக்காதீங்க. வெறும் இடத்துல ஒரு ஷூவோ செருப்போ போட்டு நடங்க. சின்ன சின்ன விஷயங்களை கேர் எடுத்துக்கோங்க, அலட்சியப்படுத்தாதீர்கள். ஒரு சின்ன தலையில் இருந்ததுன்னா உடனே கேர் எடுத்து மாற்றப்படுங்க. அந்த மாதிரி சின்ன விஷயங்களையும் கேர் எடுத்து செய்து வந்தோம்னால் கன்னிராசிக்காரர்களுக்கும் 2026 சுமாராக இருந்தாலுமே நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். இப்படி நம்ம இப்போ கன்னிராசிக்கும் தனியாக வேற 12 ராசிக்கும் நான் 26 எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதற்கு ஏறக்குறைய அப்பொழுது அந்த தனியாக போட்டிருக்க காணொலியில் பரிகாரமும் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் நாம் என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன செஞ்சால் எதை தின்னா பெத்தம் தடு, அவ்வளோதான் சார் வாழ்க்கை. அதனால் ஒடுங்கி போயிடாதீங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை தரக்கூடியதாகத்தான் 2026 அமைஞ்சிருக்கிறது. நமக்கு வாழ்க்கைங்கிறது இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்குது. மினிமம் 35 வயசு 40 வயசில் இருப்பவர்களுக்கு சொல்கிறேன் நான். அதனால் இந்த ஒரு வருஷம் நமக்கு ஒரு பெரிய இன்னலையோ மாற்றத்தையோ தந்து விடாது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா எதிர்வரக்கூடிய நாட்டில் மிகவும் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.